ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷனோட ப்ராக்டிஸ் செட் பார்க்கலாம். இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து எப்படி படிக்கலாம்னு சொல்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் மார்க் டெஸ்ட் அனலைஸ் பண்ணும்போதும் படிக்கணும். ஆல்சோ இதை ரீசெண்ட் ஆர்ஆர்பி கொஸ்டின்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் பார்க்குறப்பவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈச் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் படிக்க படிக்க உங்கள் ஏரியா ஆஃப் கவரேஜ் அதிகமாகிட்டே போகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் நோட். இப்படி எல்லா கொஸ்டின்ஸும் ஆப்ஷன்ஸோடு படிச்சிங்கன்னா எந்த டாப்பிக்குமே மிஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். அனலைஸ் பண்ண கான்ஃபிடென்ட்டும் வரும். ஷார்ட் டைமிங்கில் உங்களுக்கே தெரியாமல் சிலபஸ் கவர் பண்ணிகிட்டே வருவீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் பார்க்குறப்ப அந்த கான்செப்டே புரியலை அப்படின்னா அதை புக் எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் டோட்டலாக 31 கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். மிச்சம் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ். இப்படி படிக்கிறப்ப நமக்கு சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜும் அப்ராக்சிமேட்டாக தெரிய வரும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் இஸ் த pH வேல்யூ ஆஃப் லெமன் ஜூஸ் அப்ராக்சிமேட்லி? லெமன் ஜூஸோட pH வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நம்ம pH ஸ்கேல் எப்படின்னா 7ன்றது நியூட்ரல். ஃபஸ்ட்டு 0ல் ஸ்டார்ட் ஆகும், அப் டு 14 வரைக்கும் இருக்கும். 0 to 7 அசிடிக் மீடியம், 7 to 14 பேசிக்கு, 7ன்றது நியூட்ரல். நம்மளுக்கு லெமன் ஜூஸ் எதில் வரும் அப்படின்னா ஆசிடில் தான் வரும். அப்போது 7க்கு கம்மியாக இருக்கிறது தான் லெமன் ஜூஸ்க்கான pH வேல்யூவாக இருக்கும். 7க்கு கம்மியாக என்ன இருக்குது? ஒரே ஒரு இதுதான் 7க்கு கம்மியாக இருக்குது, ஆப்ஷன் பி. இதை மாதிரி pH வேல்யூ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்கும். பிளட்டுக்கு, நியூட்ரல்னால் வாட்டருக்கு, பேக்கிங் சோடாக்கு, இந்த மாதிரி தனித்தனியாக pH ஸ்கேல் ஒவ்வொன்றுக்கும் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போது இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா pH வேல்யூஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் 4 ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 1/4 ohm ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் ஆர்டர் தென் ஹவு மச் த மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் மே பி ஆப்டைன்னு கேட்டிருக்காங்க. சீரீஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது ஆர் ஈக்குவலன்ட் ஃபார்முலா என்னென்னா R1 + R2 ப்ளஸ் இதில் மொத்தம் 4 ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ R4 1/4 ohm 4 தடவை போடணும். அவ்வளோதான். 4 தடவை போட்டு சம்மேஷன் பண்ணோம்னா 4/4 1 ohm. இதுதான் ஆன்சரு. சப்போஸ் இதில் சீரீஸ்க்கு பதில் பேரல் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்னென்னா 1/R ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் டு 1/R1 + 1/R2 ப்ளஸ் எக்ஸெட்ரா. இதில் ஆர் ஈக்குவலண்ட்டை மட்டும் எடுத்து எழுதணும். 1/ல நம்ம எழுதியிருப்போம், அதை பார்த்துக்கோங்க. பேரலுக்கு இது ஆப்ஷன் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது இதில் சீரீஸ் தான். ஸோ ஆப்ஷன் சி 1 ohm. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபிசிக்ஸ் நியூமரிக்கல்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ரீசெண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் கேட்டதை செப்பரேட்டாக வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பைத்தான் ஈஸியா. பைத்தான்றது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எல்லாருக்குமே தெரியும் C++, பைத்தான் இதெல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் வரும். அடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னெல்லாம் அப்படின்னா விண்டோஸ், மேக் ஓஎஸ், லினக்ஸு எல்லாமே நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான் வரும். மால்வேருக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் அப்படின்னா வைரஸ், ரேன்சம்வேர், இது எல்லாமே மால்வேரில் வர்றது. வெப் ப்ரௌசர் அப்படின்றது சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். அது நம்ம வேர்ல்டு வைடு வெப்பை அசஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வெப் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா கூகுள் குரோம், மொசில்லா, இது எல்லாமே வெப் ப்ரௌசர் கண்ட்ரோல் தான் வரும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்கணும், டெஃபனிஷனும் பார்த்துக்கணும். கம்ப்யூட்டரில் பொதுவாக சிம்பிளாக தான் இதுவரை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹுமாயூன் நாமா ஹேஸ் பீன் ரிட்டன் பை. ஹுமாயூன் நாமா எழுதினது யார் அப்படின்னா குல்பதான் பேகம். அடுத்து பாபரோட ஆட்டோபயோகிராஃபியை பாபர் எழுதியிருக்காரு. அதுக்கு பேர் துசுக்கி பாபரி. இவர் எழுதினது டர்க்கீஸில் எழுதியிருப்பார். ஆனால் இதையே பெர்ஷியனில் மாற்றி எழுதினது யார் அப்படின்னா அப்துல் ரஹீம் கனிம்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அக்பருக்கு உள்ளது அக்பர் நாமா, அதை எழுதினது யார் அப்படின்னா அபுல் ஃபாசல். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ சூப்பர்சோனிக் க்ரூயிஸ் மிசைல்? இதில் சூப்பர்சோனிக் க்ரூயிஸ் மிசைல் என்ன அப்படின்னா பிரம்மோஸ், ஆப்ஷன் பி தான் சூப்பர்சோனிக் க்ரூயிஸ் மிசைல். த்ரிசூல் அப்படின்றது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலு. ஆகாஷ் அப்படின்றது மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர். அடுத்து பிருத்திவின்றது ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் இஸ் சிச்சுவேட்டட் இன். எங்கே இருக்குது ஜிம் கார்பெட்னா உத்தரகாண்ட்.
நேஷ்னல் பார்க்ஸ்க்கும் நம்ம சேனலில் க்ளூஸோட வீடியோ இருக்குது, அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், ஜிஎஸ்டி இஸ் அன் இன்டைரக்ட் டேக்ஸ் இம்போஸ்ட் இன் இந்தியா, வாட் இஸ் இட்ஸ் ஃபுல் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னது? ஆப்ஷன் பி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது எப்போ எஃபெக்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா 1 ஜூலை 2017. பொதுவாக டேக்ஸை 2 வகையாக பிரிக்கலாம். டைரக்ட் டேக்ஸு, இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ். ஜிஎஸ்டி வந்து இன்டைரக்ட் டேக்ஸில் வருது. மற்ற என்னெல்லாம் இன்டைரக்ட் டேக்ஸில் வரும் அப்படின்னா எக்ஸைஸ் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸ், என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், இது எல்லாமே இன்டைரக்ட் டேக்ஸஸில் வரும். டைரக்ட் டேக்ஸஸில் வரக்கூடியது கார்ப்பரேஷன் டேக்ஸு, அப்புறம் இன்கம் டேக்ஸ், இதெல்லாமே டைரக்ட் டேக்ஸஸில் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் சவுத் அமெரிக்கா? சவுத் அமெரிக்கா காண்டினென்ட்டில் எது லார்ஜஸ்ட் கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பிரேசில் தான். ஆனால் பிரேசில் வந்து வேர்ல்டு லெவலில் பார்க்குறப்ப எத்தனாவது கண்ட்ரி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யா, செகண்டு கனடா, தேர்டு சைனா, ஃபோர்த்து யூஎஸ், ஃபிஃப்த்து தான் பிரேசில். இதில் இந்தியா எத்தனாவது அப்படின்னு பார்த்தோம்னா 7th தான் இந்தியா. ஸோ இந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம ரெஃபர் பண்ணி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆண்ட்ரிக்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் பெங்களூர் இஸ் ஏ இஸ்ரோஸ் மார்க்கெட்டிங் பிரான்ச். இஸ்ரோவில் உள்ள மார்க்கெட்டிங் பிரான்ச் தான் ஆண்ட்ரிக்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். இஸ்ரோ, டிஃபென்ஸு, இது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் ரயில்வேஸில் அதிகமாக வரும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் அமங் த ஃபாலோயிங் பிளேசஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் யுரேனியம் மைன்ஸ்? யுரேனியம் மைன்ஸ் ஃபேமஸாக உள்ளது ஜடுகுடா. ஜடுகுடா எங்கே இருக்குது அப்படின்னா ஜார்க்கண்டில் இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு யுரேனியம் மைன் இதுதான். இந்த மாதிரி எந்தெந்த பிளேஸில் எந்தெந்த மைன் இருக்குன்றத மெயினாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்? இதில் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் எது கிடையாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜந்தர் மந்தர் நியூ டெல்லி, இதுதான் வந்து ஆப்ஷன் சி, இது வந்து கிடையாது. நம்மளுக்கு ஜந்தர் மந்தர் ராஜஸ்தான், இதுதான் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இன்க்ளூட் பண்ணப்பட்டது. அது இன்க்ளூட் பண்ணது போக மிச்சம் 3 எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அஜந்தா கேவ்ஸ் அவுரங்காபாத், இது எப்போ இன்க்ளூட் பண்ணாங்கன்னா 1983. ராணி கி வாவ் பட்டான் குஜராத்தில் உள்ளது, இதை எப்போ இன்க்ளூட் பண்ணாங்கன்னா 2014. அப்புறம் சன் டெம்பிள் கொனார்க், இது எப்போ இன்க்ளூட் பண்ணாங்க 1984. ஜந்தர் மந்தர்ன்றது மொத்தம் 5 பிளேஸில் இருக்குது. எங்கெங்கே அப்படின்னா டெல்லி, ஜெய்ப்பூர், உஜ்ஜைன், நெக்ஸ்ட் மதுரா, வாரணாசி. இதில் கொடுக்கப்பட்டது ஜெய்ப்பூருக்கு மட்டும்தான் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் கொடுக்கப்பட்டது. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை ஈஸியாக மெமரைஸ் பண்ண ட்ரிக்ஸோடு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரயோஃபைட் இஸ் ரிலேட்டட் வித் விச் கைண்ட் ஆஃப் வெஜிடேஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி, மார்ஷான்டியா. பிரயோஃபைட் அப்படின்றது மாய்ஸ்சர் ஏரியாவில் தான் வளரும். அதில் ரூட்ஸும் இருக்காது, வாஸ்குலார் சிஸ்டமும் இருக்காது. அதர் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசஸ், லிவர்வுட்ஸ் எக்ஸெட்ரா. மற்ற ஆப்ஷன்ஸும் என்னன்றதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் த லாங்கஸ்ட் ஹைவே டனல் இன் இந்தியா? லாங்கஸ்ட் ஹைவே டனல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, அட்டல் டனல் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ்ஸ்லாம் கண்டிப்பாக பார்த்துருங்க. அந்த அட்டல் டனல் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ரோட்டாங் டனல் இது இருக்கிற இடமும் ஹிமாச்சல் பிரதேஷ் தான். ஜவஹர் டனல் இருக்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீரில். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர் ஃபால்ஸ் இன் அரேபியன் சீன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தப்பி. தப்பின்றது வேறு ஒன்றும் இல்லை, தப்தியோட இன்னொரு நேம் தான். அரேபியன் சீயில் ஃபாலோ ஆகக்கூடிய மற்ற ரிவர்ஸ் என்னெல்லாம்னா இண்டஸ், நர்மதா, மஹி எல்லாமே வந்து அரேபியன் சீயில் தான் ஃபாலோ ஆகுது. பே ஆஃப் பெங்காலில் வரக்கூடியது என்ன அப்படின்னா பே ஆஃப் பெங்காலில் போய் ஃபாலோ ஆகிறது கேஞ்சஸ், கோதாவரி,
கிருஷ்ணா, மகாநதி இது எல்லாமே பே ஆஃப் பெங்காலில் போய் ஃபாலோ ஆகும். ரிவர்ஸோட ட்ரிபியூட்ரிஸ், அதோட சோர்ஸ், டெஸ்டினேஷன், ட்ரிபியூட்ரிஸ் இதுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் யுனெஸ்கோ இஸ் இன். யுனெஸ்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டி பாரிஸ், ஃப்ரான்ஸில் இருக்குது. ஒரு ஷிஃப்ட்லேயே யுனெஸ்கோ வச்சு 2 கொஸ்டின் வந்திருக்கு. இதுக்குமே நம்ம சேனலில் க்ளூஸோட வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமக்ர சிக்ஷா இஸ் எ ஸ்கீம் ஃபார் ஸ்கூலிங் ப்ரோக்ராம் அட் எ லெவல் ஆஃப். எந்த லெவல்லேருந்து எது வரைக்கும் அப்படின்னா ப்ரீ நர்சரியிலேருந்து கிளாஸ் 12 வரைக்கும். ஆப்ஷன் ஏ. இது லான்ச் பண்ண இயர் 2018. யார் லான்ச் பண்ணான்னா அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். அடுத்த கொஸ்டின், பெரிபெரி இஸ் ஏ டிசீஸ் விச் அக்கர்ஸ் டியூ டு டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின். எந்த விட்டமினால் பெரிபெரி வருது? ஆப்ஷன் பி விட்டமின் B1 தான் பெரிபெரி. விட்டமின் ஏனால் என்ன வரும் அப்படின்னா கலர் பிளைண்ட்னஸ். விட்டமின் டி இதனால் வரக்கூடிய டிசீஸ் ரிக்கெட்ஸ். விட்டமின் சினால் வரக்கூடியது ஸ்கர்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ஆக்ட்ஸ் as த சேர்மன் ஆஃப் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் நடக்கிறப்ப யார் சேர்மனாக இருப்பா அப்படின்னா ஆப்ஷன் பி லோக்சபா ஸ்பீக்கர் தான் இருப்பார். அவரோட ஆப்சன்ஸில் டெபுட்டி ஸ்பீக்கர் தான் இருப்பார். இந்த சேர்மன் ஆஃப் ஜாயிண்ட் சிட்டிங்கை பற்றி பேசுகிறது ஆர்டிக்கிள் 108 இருக்குது. இந்த ஜாயிண்ட் சிட்டிங்கை யார் கால் ஆஃப் பண்ணுவா அப்படின்னா பிரசிடெண்ட் தான் அதை வைக்கிறதுக்கு கால் பண்ணுவார். நெக்ஸ்ட் கொஸ்டின், எ ஃபேமஸ் ட்ராவலர் இபன் பட்டூட்டா வாஸ் இன்ஹாபிட்டன்ட் ஆஃப். இபன் பட்டூட்டா எந்த நாட்டுக்காரர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மொராக்கோ. அவர் யார் பீரியடில் வந்தார் அப்படின்னா முகமது பின் துக்ளக் பீரியடில் வந்தார். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா இங்கேயும் பி செகண்டில், இங்கேயுமே செகண்டில் பி வரும். கிரீஸ்லேருந்து வந்தவர் யார் அப்படின்னா கிரீஸ்லேருந்து மெகஸ்தனீஸ் வந்திருப்பார். கிரீஸ்லேருந்து மெகஸ்தனீஸு. அவர் யார் பீரியடில் வந்திருப்பார் அப்படின்னா சந்திரகுப்தா மௌரியா அவர் பீரியடில் வந்திருப்பார். சைனாவிலேருந்து வந்தவங்க 2 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று ஹுவான்சுவாங், அவர் வந்தது ஹர்ஷவர்தனா பீரியடில். இதையுமே ஈஸியாக எப்படி ஞாபகம் ஸ்டார்டிங் ஹச்சு, இங்கேயும் ஸ்டார்டிங் ஹச்சு. அப்புறம் இன்னொரு சைனீஸ் ட்ராவலர் ஃபாஹின்னு வந்திருப்பார். அவர் யார் பீரியடில் வந்திருப்பாருன்னா விக்ரமாதித்யா, இவங்க பீரியடில் வந்திருப்பார். அப்புறம் ஆப்ஷன் டியில் உள்ளது பார்த்திங்கன்னா இட்டாலியிலேருந்து வந்தவர் மார்க்கப்போலோ. இவர் வந்தது பாண்டியன் டைனாஸ்டியில் உள்ள மாத்விராம் கொல்ஷேகரா அப்போ வந்திருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹியூமன் டிசீசஸ் காஸ்டு பை பாக்டீரியா. பாக்டீரியானால் வரக்கூடியது ஆப்ஷன் ஏ டைஃபாய்டு தான். இதில் ஹெப்பாட்டிட்டிஸ், போலியோ, மீசில்ஸ் 3மே வர்றதுக்கு காரணமாக இருக்குது வைரஸ்ஸு. பாக்டீரியானால் வரக்கூடிய மிச்ச டிசீஸ் என்னெல்லாம் அப்படின்னா மெயினாக பார்க்க வேண்டியது காலரா, டைஃபாய்டு, டிபி, நிமோனியா இது எல்லாமே நம்மளுக்கு பாக்டீரியானால் வரும். புரோட்டோசோவானால் மெயினாக வரக்கூடியது மலேரியா, டயாரியா. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி இஸ் எ மெம்பர் ஆஃப் சார்க். இதில் சார்க்கோட மெம்பர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி ஆப்கானிஸ்தான். சார்க்கில் மொத்தம் எத்தனை கண்ட்ரி இருக்குது அப்படின்னா 8 கண்ட்ரிஸ் இருக்குது. என்னெல்லாம்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மால்தீவ்ஸ், நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா. இது ஆரம்பித்த இயர் 1985. ஹெட் குவார்ட்டர்ஸ் காத்மண்டு, நேபாள். அடுத்த கொஸ்டின், ஹூ ஹேஸ் பீன் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் யாருன்னா ஆப்ஷன் ஏ டாக்டர் B.R. அம்பேத்கர். இவர் தான் சேர்மன் ஆஃப்
டிராஃப்டிங் கமிட்டிக்கும். இவருக்கு இன்னொரு பேரும் உண்டு, மாடர்ன் மேனோ அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜேந்திர பிரசாத் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. முன்ஷி யார் அப்படின்னா சேர்மன் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டி. சச்சிதானந்த சின்ஹா இவர் யாருன்னா ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி. கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜட்டகா டேல்ஸ் ஆர் ரிலேட்டட் வித். ஜட்டகா டேல்ஸ் எதோட ரிலேட் ஆனது அப்படின்னா புத்திசம் ரிலீஜியனோட ரிலேட் ஆனது. சிக்கிசம் ரிலீஜியன் இது எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா பஞ்சாப் சைடு ஃபாலோ பண்ணுவாங்க. ஜெயின் ரிலீஜியன் இவங்க யாரை வழிபடுவாங்க அப்படின்னா மகாவீரா அவங்கள வழிபடுவாங்க. ஹிந்து ரிலீஜியன் பற்றி ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வேர்ல்டில் 3rd லார்ஜஸ்ட் ஃபாலோயிங் ரிலீஜியன் ஹிந்து ரிலீஜியன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மகாத்மா காந்தி சேர் த செஷன் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸின். மகாத்மா காந்தி ஐஎன்சி எங்கே சேர் பண்ணார் அப்படின்னா பெல்காமில். இது எப்போ அப்படின்னா 1924. கான்பூரில் வச்சு 1925 நெக்ஸ்ட் இயரே நடந்திருக்கும். அதுக்கு சேர் பண்ணது யாருன்னா சரோஜினி நாயுடு. இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் பிரசிடெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ரோட் கீத் கோவிந்தா. கீத் கோவிந்தாவை எழுதுனது யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஜெயதேவா. லிட்ரேச்சரில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஏற்கனவே ஜென்ரல் அவேர்னஸ் ஸ்கோரிங் டாபிக் வீடியோவில் சொல்லியிருந்தேன், கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் டெஃபனிஷன்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு. இதில் ASCII இதுக்கு அப்ரிவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் இந்தியா த கம்யூனல் எலக்ட்ரோட் சிஸ்டம் வாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டட் த்ரூ. இது எது மூலியமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி மின்டோ மார்லி ரிஃபார்ம் 1909 கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி கிரிப்ஸ் மிஷன், வேவல் பிளான், ரவுலட் ஆக்ட் இதெல்லாம் என்னன்றதையும் பார்த்துக்கோங்க. அது எந்தெந்த இயர் வந்தது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கேபினட் மிஷன் கேம் டு இந்தியா இந்த இயர். ஆப்ஷன் ஏ 1946 வந்தாங்க. இதுக்கு யார் தலைமை தாங்கினா அப்படின்னா லார்டு அட்லி. இதில் இன்க்ளூட் ஆகிருந்த மெம்பர்ஸ் யாரெல்லாம்னா பேட்ரிக் லாரன்ஸ், அப்புறம் கிரிப்ஸு, இன்னொருத்தர் அலெக்சாண்டர். இவங்க 3 பேர் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. இது வந்ததுக்கு மெயின் காரணம் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி. Next question, which type of lens is required for correcting the vision of a person with myopia? மயோஃபியாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு போடக்கூடியது டைவர்ஜிங் லென்ஸ். டைவர்ஜிங் லென்ஸுன்றது கான்கேவ் லென்ஸு. மயோஃபியா உள்ளவங்களுக்கு பக்கத்தில் உள்ளது தெரியும், ஆனால் தூரத்தில் உள்ளது தெரியாது. அதுவே ஹைப்பர் மெட்ரோஃபியா இது உள்ளவங்களுக்கு தூரத்தில் உள்ளது தான் தெரியும், பக்கத்தில் உள்ளது தெரியாது. இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இவங்க போடக்கூடியது கான்வெக்ஸ் லென்ஸு. அதுக்கு இன்னொரு பேர் கன்வர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவாங்க. பைஃபோக்கல் லென்ஸு இது இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது. பைஃபோக்கல் லென்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ரெசிபயோஃபியா. இது பொதுவாக வரக்கூடியது ஓல்டேஜ் பீப்புளுக்கு தான் வரும். இதில் ரெண்டுமே இருக்கும், இவங்களுக்கு மயோஃபியாவும் இருக்கும், ஹைப்பர் மெட்ரோஃபியாவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பேசிக் கொஸ்டின், இன்டெல் கோர் i9 இஸ் எ கைண்ட் ஆஃப். இன்டெல் கோர் i9 என்னது? ஆப்ஷன் பி ப்ராசஸர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இஸ் சிச்சுவேட்டட் இன் எங்கன்னு கேட்டிருக்காங்க, லக்னோ. இந்த மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் இந்தியாவில் உள்ளது எல்லாமே லூசன்ட்டில் இருக்குது, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.